ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 3 டேஸ் வந்து டூர் போயிருந்தேன். எங்கே போயிருக்கேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எங்கெங்கே போனேன் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ட்ரெயினில் தான் இந்த டூர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ட்ரெயின்றது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் டைமாக வந்து நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி கீழே இறங்கினோடனே எல்லாருக்குமே பயங்கர பசி. ஏன்னா வந்து நைட் வந்து லேட்டாக தூங்கினோம். அதே மாதிரி காலையிலையும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம். எதுவுமே சாப்பிடல ட்ரெயின் ஃபுல்லாகவே. நைட்டு டிஃபன் சாப்பிட்டதோடு சரி, ரொம்ப லேட்டாக தூங்கினதுனால பயங்கர பசி எடுத்துருச்சு எல்லாருக்கும். அதனால் இறங்கின உடனே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் தான் வந்து டிஃபன் சாப்பிட்டோம். டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்டியாக இருந்தது. காலையில் இட்லி தோசையே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வடை, தோசை, அப்புறம் வந்து பூரி சாப்பிட்டேன் நான். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சாப்பிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு தான் இந்த டூர் போயிருந்தேன். இந்த டூரில் வந்து நான் இன்றைக்கி இது வந்து ஃபஸ்ட்டு டே இந்த டூரில். இந்த ஃபஸ்ட்டு டேயில் நான் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். டிஃபன் சாப்பிட்டு அங்கேருந்து கார் எடுத்தாச்சு. கார் எடுத்துகிட்டு பார்த்தா சுற்றி பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தென்னை மரம் தான். அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. தென்னை மரம், வாழை மரம் ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்கவே. சுற்றி பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. காரில் ஏறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக நான் கண்ணையே மூடல. நான் பாட்டுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன். அந்த மாதிரி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மழையாக தான் இருந்துச்சு. மலை மேலே மிஸ்ட்டு மூடி இருந்துச்சு. நாங்கள் கார் எடுக்கும்போது அப்படியே ஒரு 10-11 மணி வரைக்குமே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு 6-7 மணி மாதிரி தான் இருந்துச்சு. வெயிலே தெரியல. என்னடா இது இப்படி இருக்குது இந்த டூரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. லைட்டாக ஜில்லுன்னு இருக்க மாதிரியும் இருந்தது, கொஞ்சம் வெயில் அடித்த மாதிரியும் இருந்துச்சு. நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை ஸ்டார்ட் ஆகிற போல் இருந்துச்சு. இங்கேயே சொல்லி அனுப்பிச்சாங்க, இன்னும் 2 நாளில் தேனியிலலாம் நல்ல மழையா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சாங்க. ஆனால் வந்து நாங்கள் சுற்றுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த மழையுமே கிடையாது. அங்கே தான் போயிருக்கோம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்கவே. நான் சுற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் வந்தாங்க பாருங்கள். ஃபுல்லாகவே மழை தாங்க. மலை மேலே மிஸ்ட்டு அந்த மாதிரியே தான் இருந்துச்சு. அப்படியே கண்ணை எடுக்கவே தோணவே இல்லை. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. நான் அதே மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தேன். ஃபஸ்ட்டு தேனியில் வந்து 2 ஃபால்ஸ் இருக்குது, அங்கே போகலான்ற மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸ் போகணும். அது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த ஃபால்ஸ் பேர் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஃபால்ஸ் போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஃபால்ஸ் போகிற வழியிலே வந்து இது இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கௌமாரி அம்மன் டெம்பிள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல. ஸோ வந்து அங்கே மோஸ்ட்லி நாங்கள் சும்மா கால் மட்டும் நனைச்சிட்டு வந்த மாதிரி தான் இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து தண்ணி கொட்டிகிட்ருக்கு பாருங்கள். ஒரு சின்ன டேம் மாதிரி இருக்கா, அணை மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பக்கம் தண்ணி நிறைய நிற்கிது. அதில் வந்து லைட்டாக கொட்டி அப்படியே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. ரன்னிங் வாட்டர் தான். நிறைய கால் வச்சதே மீன் வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு. மீன் வந்து தொட்டுட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, மீன் கடிக்குதுடி தொட்டுட்டு போகல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் பாருங்கள். பட் வந்து கொஞ்சம் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ குப்பையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பூவு, டைப்பரு, கவரு என்னென்னமோ சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுருளி ஃபால்ஸ்க்கு தான் வந்திருந்தோம். இங்கே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா போகும்போதே வந்து ஷாம்பு எடுத்துகிட்டு போகக்கூடாது, சோப்பு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுறாங்க. இதுக்குமே ஒரு சின்ன என்ட்ரி ஃபீஸ் வாங்கினாங்க. என்ட்ரி ஃபீஸ் வாங்கிட்டு அது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போகுது. ஸோ அங்கே வந்து ஷட்டில் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க 1 கிலோமீட்டருக்கு. அந்த ஷட்டில் ஏறி போகணும். நடந்தும் போனால் ஷட்டிலும் போகலாம். ஷட்டிலில் ஏறி அந்த 1 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி வருது. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போனால் ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது. ரொம்ப பார்க்கவே அழகாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸில் குளிக்கிற அந்த இதெல்லாம் எனக்கு கிடையாது. அதுவுமே இது எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் ஆனால் ஃபாரஸ்ட்டுங்க, நிறைய பேர் இருந்தாங்க. இது வந்து லீவ் டேஸுன்றதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கீழே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் மேலே போனால் வந்து மேலே தான் வந்து அந்த குளிக்கிற இடம்லாம், இந்த குற்றாலம்லாம் நான் பார்ப்பேன். அந்த மாதிரி வந்து சின்னதாக இருந்துச்சு. அங்கே போய் நின்னா வந்து பட்டன்னு சொல்லிட்டு அடிச்சிச்சு மேலேயே. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு இதெல்லாம் பார்க்க வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு.
அப்படியே மேலேருந்து தண்ணி போயிட்டு அப்படியே கீழே வந்து கொட்டிட்டு அப்படியே போகுது. நாங்கள் அப்படியே போட்ட ட்ரெஸ்ஸோடையே போயிட்டு கொஞ்ச நேரம் தண்ணி கீழே நின்றுட்டு அப்புறம் இறங்கிட்டோம். தூரத்துலேருந்து பார்க்கவே ஃபால்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, இங்கே பாருங்கள் அப்படின்னு தான் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். அவ்வளோதாங்க. அப்படியே கீழே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்ஸ் இறங்கி வந்துட்டு போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நாங்கள் வெளியில் நடந்து போயிட்டோம். ஷட்டிலுக்காக வெயிட் பண்ணி பார்த்தோம், வரலை. ஸோ அப்படியே நடந்து போயிட்டோம். ஷட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 10 ரூபா அப்படின்ற மாதிரி வாங்கினாங்க. இது முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எங்கே கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேப் தோட்டத்துக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. திராட்சை தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக திராட்சை, பச்சை திராட்சையும் கருப்பு திராட்சையும் தொங்குது அப்படியே. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. இது உள்ளெல்லாம் போகணும், நாம் கூட நம்ம காசு கொடுத்து போயிட்டு வரலாம். பட் வெளியிலேருந்தே நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம், உள்ளெல்லாம் போகல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணாங்க வெளியிலலாம். ஜூஸு, ஒயினு, அப்புறமேட்டு லிப் பாமு, நிறைய அழகு சாதனங்கள்லாம் கிரேப் எக்ஸ்ட்ராக்ட் வச்சு பண்ணது அதெல்லாமே நிறையவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேலே ஒயரில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போவாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. நாங்களாம் அதெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியிலேருந்தே பார்த்துட்டு ஷாப்பிங் கொஞ்சம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டோம். ஆனால் அந்த வெளியிலேருந்து பார்க்குறதுக்கே வந்து இந்த திராட்சை தோட்டம்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. சுற்றி சுற்றி பார்க்கலாம் போல இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே வந்து நிறைய இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ஒரு சின்ன குதிரையை வச்சு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இதிலலாம் நம்மளாலலாம் வந்து உட்காந்து போக முடியாது, பாவம் அந்த குதிரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்து கும்ளிக்கு போயிட்டோம். கும்ளியில் வந்து பார்த்திங்கன்னா முத்ரா கல்ச்சுரல் சென்டர்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையாளம் ஃபைட் சொல்லுவாங்கள்ல, ஐயோ எனக்கு டக்குன்ட்டு வரமாட்டேங்குதுங்க, அந்த ஃபைட்டு வந்து போய் பார்க்க போனோம். செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கும்ளி போனீங்கன்னா கண்டிப்பாக இதை போய் பாருங்கள். பட் பெர் ஹெட் வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் டிக்கெட் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு 1 hour ஷோ இது சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து அங்கே போனால் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.